நம்ம காமெடி ஜோடி நிகழ்ச்சியில இப்ப வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறது அனகை அமுதன் நான் மதுரை ராமர். பொதுவா காளை அடுக்கிறதுனா ரொம்ப பெரிய விஷயங்க. ஆனா ஒரு காளைய ஒவ்வொரு ஹீரோஸும் வந்து அடுக்குனாங்கன்னா எப்படி இருக்கும்? லைவா பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க இந்த ஜோடி. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லெட்ஸ் வெல்கம் அனகை அமுதன் and மதுரை ராமர். ஹலோ ஹலோ செக்கிங். ஹலோ ஹலோ அழகான ஜல்லிக்கட்டு இன்னும் சிறிது நேரத்தில் துவங்க இருப்பதால் சட்டத்திற்கு வந்து காலை எடுக்குமாறு விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக இங்கே காலை எடுப்பதற்காக வடலூரிலிருந்து வருவதற்கும் வீராட்டனர்களை வேடிக்கை வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். வாங்க வீராட்டமே. மாடே சாணி போடுன்னா போடாது. என்ன அதுக்கு நாம சொல்றது புரியாது. இதா பாருமா தங்கச்சி, நான் உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேச விரும்பல. அப்போ 2 ஹவர்ல பேசி முடிச்சிருவீங்களா? இதா பாருமா தங்கச்சி, இப்ப கூட இந்த நிகழ்ச்சிக்கு நான் உடம்பு முடியாதோட தாமா வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல மாடு முடியாம ஓட போகுது பாரு. இதா பாரு தங்கச்சி, பாவப்பட்டது நீ, பாதிக்கப்பட்டது மாடு, வெக்கப்பட்டது நீ, வேதனைப்பட்டது ஆடியன்ஸ், துக்கப்பட்டது நீ, துயரப்பட்டது கேமராமேனுங்க. பாட்ட போடுறா. ஒப்பமவனே ஒப்பமவனே டண்டனக்கர 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 அடங்கொப்பமவனே ஒப்பமவனே டண்டனக்கர 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 ராவானா 400 மில்லி கேக்குதடா என் உயிர் சொல்லி ராவானா 400 மில்லி கேக்குதடா என் உயிர் சொல்லி அடங்கொப்ப அடங்கொப்ப அடங்கொப்பமவனே ஒப்பமவனே டண்டனக்கர 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 அடங்கொப்பமவனே ஒப்பமவனே டண்டனக்கர 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 தட்டி பார்த்தேன் புத்தாங்கச்சி தாளம் வந்தது பாட்ட வச்சி தட்டி பார்த்தேன் புத்தாங்கச்சி தாளம் வந்தது பாட்ட வச்சி தூக்கி வளர்த்த அன்பு தங்கச்சி தூக்கி வளர்த்த அன்பு தங்கச்சி தூக்கி எரிஞ்சா கண்ணு குளமாச்சி தூக்கி எரிஞ்சா கண்ணு குளமாச்சி. இதா பாருமா, என்ன நீ குத்துறதுக்கு வச்சிருக்கலாம் கொம்பு, உன்னை அடக்கிறதுக்கு வருவான் சிம்பு. அவங்கிட்ட வச்சுக்காத வம்பு, நான் சொல்றத சத்தியமா நம்பு. வரவா மாடக்கு வந்தா டான்ஸ் ஆட வந்தியாடா? ஐயோ கொம்பளம் கொண்டு வந்திருக்க, அட மாட்டை சாவடிச்சிடாதடா. ஹலோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ மாடு. ஹலோ ஹலோ மிஸ்டர் மாடு, இங்க பாருங்களேன். ஹலோ ஓகே ஓகே ஓகே, இங்க பாருங்க, நான் விரலாற்ற பையன் இல்ல, விரல விட்டு ஆற்ற பையன். டேய், நீ விரல விட்டு ஆட்டு இல்ல உரல்ல போய் ஆட்டு, ஆனா இதுக்கு வாழ ஆட்டுன்னு வச்சுக்க, கொம்ப மூக்குல விட்டு ஆட்டி ஜாக்கிரதா. ஹலோ வயசு 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 அது மாடுறா. நீ மூடு. ஏ வயசு 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 ப்ளீஸ்ரா வயசு. இப்ப அடக்கணும் அவ்வளவுதானே. இப்ப பாருங்க, கலக்குவேன் கலக்குவேன் கட்டம் கட்டி கலக்குவேன் திட்டம் தீட்டி கலக்குவேன் பாரு. கலக்குவேன் கலக்குவேன் கட்டம் கட்டி கலக்குவேன் திட்டம் தீட்டி கலக்குவேன் பாரு. கிளப்புவேன் கிளப்புவேன் பட்டையத்தான் கிளப்புவேன் பட்டை எடுத்து கிளப்புவேன் பாரு. அட 8 வயசுல எல்லோருக்கும் மனசுல பட்டாம்பூச்சி சிறகடிக்கும் பாரு. இந்த வயசு இப்படி அடக்கி வச்சா எப்படி கட்டு காவல் கடக்க போறேன் பாரு. நான் மாடுறா கேளுடா. காலை அடக்குவதற்காக கடலூர்ந்து வருவதற்கும் கேப்டன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கடலூர் கேப்டன் வாங்க வாங்க. மலை எங்க ஊரு சாமி மலை 8 தேச நடுங்க 8 வச்சு வராரு. கொடிய ஒட்டு
ஒருத்தி கரிகால சோழன் போல கால் நடந்து வராள். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? எவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணாலும் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு போலங்க. இந்த வாட்டி எந்த ஆர்டிஸ்ட் பத்தி சொல்றாருன்னு பார்க்கலாம் வாங்க. சொல்லுங்க சார். சந்தானம் சார் கூட பண்ணது வல்லவன் படத்துல நடிச்சிருந்தேன். அதாவது சிம்பு சார் ஃப்ரெண்ட் கேரக்டர். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையனா இருப்பேன். அது இல்லாம வெளியில பேச தெரியாம தப்பு தப்பா ஏதாவது பேசிடுறது, லொடலொடவா இருந்தோடனே அப்போ வந்து சந்தானம் சார் வந்து ஃப்ரெண்ட் கேரக்டர்ன்றனால ஸோ ஸ்கூல்ல ஒரு 45 days இருந்திருப்போம் அவர் கூட. மறக்கவே முடியாது. ஏன்னா என்னை கிண்டல் பண்றதே வேலை. அவரு, சுகுமார் அண்ணன், காதல் சுகுமார் அண்ணன், அப்புறம் கொட்டாச்சி அண்ணன். ஸோ இவங்க 4 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. சிம்பு சார் கூட சேர்ந்துட்டு ஓட்டுவாங்க. ஸோ அவர் கூட வந்து பண்றப்போ ரொம்ப பயமாவே இருக்கும். ஏதாவது நீங்க டைமிங் அவர் லீட் பண்ணி ஏதாவது டைலாக் போட்டாலும் அதையும் லீட் பண்ணி ஒரு டைலாக் போட்டு நம்மளை அமைக்கிடுவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட பண்ணது வந்து ரொம்ப ஜாலியா தான் இருக்கும். இப்போ வரைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்லியான ஒரு கேரக்டர்.